எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் சிவாய நம. தானாதி தத்துவமாய் மன்னி நின்ற காரணனி நானாகி நிற்பதென்ற நாளோ பராபரமே. காஷ்டத்தில் அங்கி கடைய வந்தால் என்ன உண்ணும் நாட்டத்தினூடு வந்த நட்பே பராபரமே. நித்திரையாய்த்தானே நினைவயர்ந்தால் நித்தம் நித்தம் செத்த பிழைப்பானதெங்கள் செய்கை பராபரமே. இந்த நிஷ்டை எய்தாமல் யாதேனும் சென்று மனம் துன்புறுதல் வன்பிறவி துக்கம் பராபரமே. பொய்யகலம் மெய்யான போதநிலை கண்டோர்க்கு ஐயமிலை ஐயமிலை ஐயா பராபரமே. மந்திரத்தை உண்ணி மயங்காதே நக்கினி ஒட்டந்திரத்தை வைக்கத்தகாதோ பராபரமே. விண்கருணை பூத்ததென்ன மேவி உயிர்க்குயிர தன் கருணை தோன்ற அருட்டாய் நீ பராபரமே. தன்மயமாய் நின்ற நிலை தானே தானாகி நின்றால் நிம்மயமாய் எல்லாம் நிகழும் பராபரமே. ஏங்கி இடையும் நெஞ்சம் ஏழையை நீவா என்று பாங்கு வேறச் செய்வதும் மேல் பாரம் பராபரமே. ஆண்ட நின்னை நீங்கா அடிமைகள் யாமாடவத்தை பூண்டதென்ன காமம் புகழாய் பராபரமே. தாய்மான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கண்ணி என்ற தலைப்பில் 32வது 10 பாடல்களின் பொருள் இவை. ஆகாயம் முதலிய தத்துவங்களாய் நிறைவேற்று நின்ற காரணனே, நீயே நான் ஆகி நிற்பது எந்த காலமும். கடைதலால் விறகி நின்று நெருப்பு உண்டானது போல நினைக்கின்ற நினைவிடத்தில் உண்டாகிய என் உயிர் துணையே, நித்திரை செய்து தானே நினைவு மறந்தால் நாள்தோறும் எங்கள் செய்கை செத்த பிழைப்பாய் ஆகிவிட்டது. சகனிஷ்டையை அடையாமல் மனமானது யாதொரு பொருளிலும் சென்று அழுந்தி துக்கமடைதல் வலிய பிறவி துன்பம். பொய் நீங்கும்படி உண்மையாகிய ஞான நிலையை கண்டவர்களுக்கு ஒரு சந்தேகமில்லை ஐயனே. மந்திரத்தை நினைத்து மயங்காமல் எனக்கு இனி ஒரு உபாயத்தை கற்பிக்க தகாதோ? ஆகாயமானது கருணையை பூத்தார் போல உயிர்க்கு உயிராய் பொருந்தி தண்ணியை கிருபை தோன்ற அருள் செய்கின்ற தாய் நீயே. தன்மயமாய் நின்ற நிலைதானே தானாகி நின்றால் எல்லாம் உன் உருவமாகவே நிகழும். இயக்கத்தை அடைந்து நெய்கின்ற மனத்தையுடைய எளியனை நீ வாவென்று அழைத்து சீர்புறச் செய்வது உன் மீதுள்ள பாரமாகும். ஆண்டவனே, உன்னை நீங்காத அடிமைகள் நாங்கள். அப்படி இருக்க நாங்கள் அகங்காரத்தை ஆவரணமாக கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன கர்மமும் சொல்லாய் என்பன இப்பாடல்களின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுமாதிரி மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க.